வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் வாக்கிங், மில்லட் பொங்கல், கிச்சனுக்கு தேவையான ஷாப்பிங் கொஞ்சம் பண்ணியிருந்தேங்க. அதையும் பார்க்கலாங்க இன்றைக்கி வீடியோவில். மார்னிங் எழுந்தது ஹெல்த் ட்ரிங்க் இதெல்லாம் குடிச்சிட்டு மொட்டை மாடிக்கு போயிடுவேங்க. ஒரு 20 to 30 மினிட்ஸ் சன்லைட்டில் வாக் பண்ணுவேன். சூரிய ஒளி நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் கொடுக்குது. அதே சமயம் இது வந்து மன அழுத்தமும் குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. மார்னிங் நல்ல தூக்கமும் வருமா. அதனால் நம்ம மார்னிங் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் போல் இப்போ சூரிய ஒளி நடந்தால் விட்டமின் டியும் அதுலேருந்து கிடைக்குது. வெயிலில் நல்லா கை காலெலாம் படுற மாதிரி காமிச்சிட்டு நம்ம ஒரு 30 மினிட்ஸ் நடந்தால் அவ்வளோ நல்லதுங்க. நான் அதை இயற்கை அப்படியே ரசிச்சுட்டு அப்படி ஃப்ளைட்டு பறக்கிறதெல்லாம் அப்படி பார்த்துட்டு நடந்துட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் கவனிக்க போவேங்க. இதுபோல் இயற்கையை ரசிச்சுட்டு மார்னிங் இப்போ வாக் பண்ணிட்டு வந்துடுவேங்க. கூடவே அங்கே இருக்கிற கொஞ்சம் செடிகளையும் தண்ணி ஊற்றிட்டு வர்றது. இது நான் வைக்கல, கீழே வீட்டில் இருக்கிற ஒரு மாமா தான் வச்சார். மிளகாய் அப்படி கிள்ளி போட்டு வச்சார், நல்லா வளர்ந்துருச்சு. பிரண்டையும் வச்சுருக்காங்க. துளசி வச்சா அது சரியாக வளரல. பக்கத்தில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கிறதால வெயிலும் சரியாக வரலங்க இதில், அதனால் காஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து மில்லட் பொங்கல் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு 1/4 கப் அளவு பைத்தம்பருப்பு வந்து ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்துட்டு, 1 கப் அளவு அரகு அரிசி இது ஒரு கிண்ணத்தில் போட்டு 2 தடவை நல்லா கழுவி கீழே ஊற்றிட்டு, இது ரெண்டுமே நம்ம வறுத்த பருப்பு அரிசி எல்லாமே ஒரு குக்கரில் போட்டு ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேங்க. 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவு பால் இதில் சேர்த்துட்டேங்க. இப்போ மூடிட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு ஆவி வந்து வெயிட் போட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் நல்லா குழைய வேக வச்சுட்டு இறக்கி வச்சுக்கலாம். மிளகு, ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் சட்னி இதுக்கு அரைச்சிட்டேங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. வெயிட் எடுத்து பார்க்கலாம். நல்லா குழைய வெந்துருச்சு. கரண்டி இது இப்போ கிளறிட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு இன்னும் கூட நல்லா கிளறிக்கலாங்க. தேவைப்பட்டால் இதில் வெந்நீர் இதில் சேர்த்துக்கலாம். வெந்நீர் சேர்த்தா நல்லா குழைவாக இருக்கும். இதுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் எண்ணெயும் ஒரு கரண்டியில் வச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டு பெருங்காயம், மிளகு, ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் போட்டு பொரிய விட்டுட்டு இந்த பொங்கல் மேலே அப்படியே ஊற்றிடலாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹெல்த்தியான மில்லட் பொங்கல் நம்ம இது போல் ரெடி பண்ணலாம். நல்லா இதை போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே தேங்காய் சட்னியும் வச்சு கொடுக்கலாங்க. அவ்வளோ அருமையான ஹெல்த்தியான வரகு பொங்கல், மில்லட் பொங்கல் தயாராகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹெல்த்தியான மில்லட் பொங்கல் தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மாலுக்கு வந்து போயிருக்கும் போது அங்கே இருக்கிற ஹோம் சென்டரில் ஷாப்பிங் பண்ணியிருந்தேங்க. அப்போ ஒரு சின்ன மினி நான்ஸ்டிக் தவா பேன் ஒன்று வாங்கியிருந்தேன். இது நல்லா நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வில் கூட வைக்கலாம். அப்புறம் ஒரு மிக்சிங் பவுலு அதுவும் வாங்கியிருந்தேன். அது நல்லா வெயிட்லெஸ்ஸாக ரொம்ப நல்லா இருந்தது. இதில் கேக் எதுனா மிக்ஸ் பண்ணுறதுக்கோ வேறு எதுனா மிக்ஸ் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணலாங்க. அப்புறம் ஒரு 4 சின்ன மூடிப்பட்ட கண்டெய்னருங்க. இது ஃப்ரிட்ஜில் எதுனா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வாங்கினேன். அப்புறம் இது சென்டர்டு மெழுகுவர்த்தி இது வாங்கியிருந்தால் பசங்க வேணும் அப்படி சொன்னாங்க. அதனால் இது வாங்கியிருந்தாங்க. அவ்வளோதான் இன்றைக்கி. இந்த வீடியோ பிடிச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.